பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 14,104 சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்திருக்கிறது போக்குவரத்து துறை. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மொத்தம் சிறப்பு பேருந்துகள் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். இது தொடர்பாக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக போக்குவரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பா அந்த பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட இருக்கின்றன. வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக எந்தெந்த நாட்களில் எத்தனை பேருந்துகள் இயக்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. வருகின்ற 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய 4 நாட்களுக்கு 14,104 பேருந்துகள் இயக்க முடிவு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 8,368 பேருந்துகள் இந்த 4 நாட்களில் இயக்கப்பட வேண்டும். அந்த பேருந்துகளோடு கூடுதலாக 5,736 பேருந்துகள் என மொத்தமாக 14,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது இயக்கப்பட இருக்கிறது. கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் என 3 பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் பொங்கல் பண்டிகைக்கு 7,75,720 பேர் வரைக்கும் சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாக போக்குவரத்துறையின் சார்பில் கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 6,54,472 பேர் பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில இதனுடைய எண்ணிக்கை என்பது இந்த ஆண்டு மேலும் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் 9 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை வருவதன் காரணமாக இந்த கணிப்பு என்பது கணிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டில் இருந்து ஈசிஆர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகளும், காஞ்சிபுரத்தில் இருந்து காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகளும் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் எனவும், மாதவரத்தில் இருந்து கோயரி, ஊத்துக்கோட்டை மற்றும் ஆந்திர மாநிலம் செல்லக்கூடிய பேருந்துகளுடன் திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லக்கூடிய குறிப்பிட்ட சில பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து மற்ற அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே இயக்க முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி மார்க்கம், அதே போல் மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட வழித்தட பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்கு வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கப்படக்கூடிய இந்த 5 நாட்களுக்கும் 10,460 பேருந்துகள் என்பது வழக்கமாக இயக்கப்பட வேண்டும். அந்த பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகளாக 5,340 பேருந்துகளும் சேர்த்து 15,800 பேருந்துகள் இயக்க முடிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக நாளொன்றுக்கு 2,092 பேருந்துகள் என்பது இயக்கப்படக்கூடிய நிலையில் பயணிகளின் வசதிக்கு ஏற்ப, பயணிகளின் தேவைக்கேற்ப இந்த சிறப்பு பேருந்துகளை கூடுதலாக இயக்கவும் திட்டமிட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. சிறப்பு பேருந்துகள் இயக்கம் காரணமாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்துறை அதிகாரிகளுடன் தற்போது அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வரார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.